வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள். திருமணத்தில் தவிர்க்க வேண்டிய தேவையில்லாத செலவுகள் என்னென்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் எந்த செலவு கண்டிப்பாக நம்மளுக்கு கூடாது அல்லது குறைவாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அந்த காலத்தில் பெண்ணுக்கு ஒரு துணிமணி எடுப்போம், மாப்பிள்ளைக்கு எடுப்போம், முக்கியமான தாய் மாமா தாத்தா பாட்டி யாராவது சேர்ந்தால் துணி எடுப்போம். ஆனால் இந்த காலத்தில் அது ஒரு பெரிய சீராகவே ஆகிவிட்டது. சிலர் பத்திரிக்கையை கூட துணியோடு கொண்டாந்து கொடுக்கக்கூடிய ஒரு செயலையும் நம்ம பார்க்குறோம். துணிமணிகளில் திருமணத்துக்குன்ட்டு இல்லை, சாதாரணமாகவே நம்ம துணியில் போடுற காசுக்கு எந்த ரீசேல் வேல்யூ மதிப்பும் இல்லை. நம்ம பழைய பாத்திரக்காரங்களோட இப்போ வாங்குறது இல்லை. சும்மா யாராச்சும் ஒரு ஓம்லேருந்து பழைய துணி இருந்தால் கொடுங்க அப்படின்னுக்குள்ள நம்ம எடுத்து தருவோம் இல்லையா. நம்மளுக்கு வாங்கக்கூடிய ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் பட்டுப்புடவை வாங்கியிருந்தாலும் அதுக்கு மறு விற்பனை மதிப்பு இல்லை. இதை மனசில் வச்சுக்கோங்க. பொதுவாக துணிக்கு அதிகப்படியாக செலவு செய்யறது தவிர்க்க சொல்கிறேன். இந்த காலத்தில் இல்லை, திருமணத்துக்குன்ட்டு இல்லை, எப்பொழுதுமே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட நான் சொல்லக்கூடியது. போதுமான அளவுக்கு நம்மளுக்கு உடுத்திற்கு மாற்று துணி இருந்தால் போதும். நம்ம விதவிதமாக இருக்கணும், தினந்தோறும் ஒவ்வொன்றும் போடணும் அப்படின்றது இல்லை. நம்ம துணியை வச்சு, நம்ம போட்டிருக்கிற உடையை வச்சு, நம்ம போய் இறங்கக்கூடிய வாகனத்தை வச்சு நம்மளை மதிப்பீடு செய்யக்கூடிய மதிக்கக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ நமக்கு உண்மையானவர்கள் அல்ல, அவங்க தேவையும் இல்லை. இப்போ இந்த நிலைப்பாடு உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா துணிக்கு அதிகமாக செலவு செய்ய மாட்டீங்க. அதே போல் ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுக்கிற மாதிரி பெண்ணுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 4,000 5,000 சொல்கிறாங்க. ஒருத்தர் கேட்டாக்க 40,000 ரூபா செலவாச்சுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதே ப்ளவுஸை நம்மளுக்கு ஒரு வாரம் கழித்து அவங்க வெளியே போட்டு போனாக்கா அந்த பெண்ணு மற்றவங்களுக்கு வேடிக்கை பொருளாக கேலி பொருளாக பபுனாட்ட தெரியும். இப்போ நம்ம எதுக்கு அத்தனை ரூபா செலவு செஞ்சு நம்ம இழிவாக ஆகணும் அப்படின்னு நான் நிறைய பெண்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இருந்தாலும் பெண்கள் எல்லாருமே இப்போ பிடிவாதக்காரிகளாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா தேவதைகளில் நம்மளுக்கு பிடிவாத குணத்தோடு தான் வளர்கிறாங்க. செல்லமாக வளர்ந்த குழந்தைங்க அத்தனை பேரும் பிடிவாதமும் அடம் பிடிக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க கல்யாணத்தில் அப்படி இருந்துச்சு எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க தந்தையாட்டு சண்டை போடுறவங்களையும் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் துணிமணிக்கு அதிக அளவில் செலவு செய்யாதீங்க. இந்த துணிமணி செலவு தான் திருமணத்தில் பெரிய செலவாக இருக்கிறது. நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் முடிந்த அளவுக்கு குறைக்கிறத குறைச்சிக்குங்க. நன்றி, வணக்கம்.